கிறிஸ்துவுக்கு எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அன்புக்குரிய விசுவாசிகளே, திருச்சபைகள் இந்த நாளை சகல ஆத்துமாக்களின் திருநாள் என்று சொல்லி சிறப்பாய் முன்னோர்களை நினைவு கூறுகிற நாளாய் வைத்திருக்கிறார்கள். ஆண்டவர் நாசிலே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவ ஆத்மாவான மனிதன் ஜீவனுள்ளோர் தேசத்திலே குடியிருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தோடு முன்னோர்கள் மரித்து போனாலும் தேவன் அவருடைய பாவங்களை நீக்கி அவர்களை மன்னித்து அவர்கள் நித்திய ராஜ்யத்திற்குள் கொண்டு போக வேண்டும் என்கிற ஆசை உறவுகளுக்கு இருக்கிறபடினாலே மரித்த மக்களுக்காக அவர்களை புதைத்த இடத்திலே சென்று நினைவு கூர்ந்து வழிபாடு செய்கிறார்கள். ஒரு புறத்துல இது தேவையா என்கிற கேள்வி எழுந்தாலும் கூட இன்றைக்கு உயிரோடு இருக்கிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனும் கெட்டு போவது பிதாவினுடைய சித்தம் அல்ல. அப்படி என்று சொன்னால் மனு மக்கள் தடம் மாறினவர்களை சரியான தடத்திற்கு கொண்டு வருவதற்கு இந்த நாளை சிறப்பாய் உபயோகிக்கப்படுத்த வேண்டும். மரித்தவர்கள் எப்படிப்பட்ட சூழலை மரித்திருந்தாலும் சரி, இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நான் இறைவனோடு ஒன்றித்து வாழ்வதற்கு தகுதியுடையவனாக என்னை மாற்றி அமைத்து வர வேண்டும் என்பதைத்தான் வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஆகவே தான் மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் என்கிற வார்த்தை வருகிறது. இன்றைக்கு இந்த ஜீவனுள்ள தேசத்திலே குடியிருக்கிற நீங்களும் நானும் மரித்தோராய் அல்ல, ஜீவனுள்ள ஆத்துமாக்களாய் வலம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். என் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுத்து இறைவனோடு ஒன்றித்து வாழ் அடியெடுத்து வைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் ஊதின ஜீவ சுவாசம் எங்களுக்குள்ளே இருக்கிறபடியினாலே ஜீவ ஆத்மாவான எங்கள் வாழ்க்கை மற்ற மக்களை ஜீவனுள்ள மக்களாய் மாற்றுவதற்கு, தடம் மாறின வாழ்க்கையை மாற்றுவதற்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும் சுவாமி. உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்யும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள்ள பிதாவே, ஆமென்.